ஓகே, நான் திருவண்ணாமலை தெற்கு மாவட்டம் சார். திருவண்ணாமலை மாவட்டம் வேட்டலூர் பேசுறேன். எனக்கு ஒரு டவுட் சார். எனக்கு இப்போ நீங்க இவ்வளவு ஸ்டெப் எடுக்கிறீங்கல்ல, எல்லாரையும் ஒன்னா சேர்க்கணும்னு சொல்றீங்க. தொண்டர்களுடைய கருத்து தலைமைக்கு அனுப்பினாலும் அவங்க ஏத்துக்கிற மாதிரி இல்லைன்னு சொல்றீங்க. அதிமுக பைலா பத்தி உங்களுக்கு தெரியும், தொண்டர்களால் தான் தேர்ந்தெடுக்கணும்னு சொன்னீங்க. அப்ப அந்த தொண்டர்கள் எல்லாம் ஒரு கையெழுத்து இயக்கம் அந்த மாதிரி எதனா ஒன்று ரெடி பண்ண முடியுமா? இல்ல, அதாவது ஒவ்வொரு தொகுதியிலையும் அதிமுக தொண்டர்கள் ஒரு 1000 பேர் ஒன்று இதைத்தான் செய்யணும், இப்படித்தான் இந்த கட்சி வழிநடத்தப்படணும் என்கிற முடிவை எடுத்தாலே நாம வெற்றி பெறலாம். இப்ப இந்த ஜூம்ல கொண்டு வந்து கருத்து சொல்ல வச்சிருக்கிறோம் இல்லையா, அது அந்த ஒருங்கிணைப்பை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். என்னன்னா, நம்மோடு பயணிக்கிறவர்கள் நேர்மையாளர்களாக இருக்கிற காரணத்தினால இவங்க மாதிரி போடுற கோழி பிரியாணி நிறுத்தி கூட்டத்தை இதெல்லாம் முடியாது. அதனால நம்ம என்ன செய்யறோம்னா, நேரடியா டெக்னாலஜியில கனெக்ட் பண்ணி செலவு இல்லாம நம்ம இதை செஞ்சுட்டு போறோம். அது கூட சொல்றாங்க, நீங்க இந்த ஜூமுக்குள்ளேயே இருக்காதீங்க, களத்துக்கு வாங்க அப்படின்னு. களத்துக்கு நிச்சயமா வருவோம். ஆனா என்னன்னா, இன்றைக்கு பொது போய் நம்ம இந்த கருத்துக்களை பேசுகிற பொழுது அது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு சாதகமா போயிடும். நீங்க சொல்றது கரெக்ட் சார், குறிக்கிட பண்ணிக்காதீங்க. இவங்க பண்றது தப்புன்னு சொல்றீங்க. தேர்தல் முடிகிற வரைக்கும் அது வரைக்கும் என்னுடைய வாக்குல நான் யாருக்கு போடுறது? அதை பேசுவோம், வேட்பாளர் அறிவிக்கிட்டோம். அதாவது எங்களுக்கு எடப்பாடி பழனிசாமியை பிடிக்கலீங்க, இந்த அமைச்சர்களை பிடிக்கலீங்க, எதை பிடிக்கலீங்க, சரி பரவாயில்ல, இந்த வேட்பாளர் நல்ல வேட்பாளர், அதுக்காக ஓட்டு போட்டோம் அப்படிங்கிற வாய்ப்பையாவது நமக்கு கொடுக்கிறார்களா அப்படிங்கிறது வரைக்கும் நம்ம பொறுத்திருப்போம். அதுவும் சரியில்லைன்னா நம்ம என்ன செய்வது என்பதை முடிவெடுப்போம். தேர்தலுக்கு பிறகு நிச்சயமாக நாம் ஒருங்கிணைந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்கி பாரதிய ஜனதா கட்சி இடத்துல அடிமைப்பட்டு கிடக்கிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தொண்டர்களால தேர்ந்தெடுக்கப்படுகிற தலைமையை உருவாக்கி, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சொன்னதை போல 1000 ஆண்டுகளுக்கு வலிமையான கட்சியாகவும் 100 ஆண்டுகளுக்கு அம்மா சொன்னதை போல ஆளுகிற கட்சியாகவும் நம்ம அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நம்ம உருவாக்குவோம்.